இன்றைக்கி நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை தாங்க பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதி 2024 ஏப்ரல் 2ஆம் தேதியில் இருந்து 25/4/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட மீன வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. இவர் இங்கே தனிச்சு இல்லாமல் ராகுவோடையும் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கையை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. இந்த 25 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு, நிலையா இருக்குமா குறையா இருக்குமா, இதை எல்லாமே தெளிவாகவும் விரிவாகவும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் கடந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கையை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தாருங்க. இப்போது ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் பாவகத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. சுக்கிரன் இப்போ தனிச்சிருந்ததுனால உங்கள் பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான புதனோட சேர்க்கையை பெற்று சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது விசேஷம். ஏன்னா கடந்தது ஒரு காலகட்டத்தில் நீச்சமடைஞ்ச நிலையில் இருந்த புதனுடைய தன்மையை இப்போ உச்ச சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு சென்று நீச்சபங்க ராஜயோகமாக புதனை முழுசாக ஆக்டிவேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது கூடுதல் விசேஷம். இன்னொன்று சுகபோகத்துக்கு காரகனான சுக்கிர பகவான் பிரம்மாண்ட காரகனான ராகுவோட சேர்க்கையை பெற்று சஞ்சாரம் செய்கிறது கூடுதல் விசேஷம். 6ஆம் இடத்துல ராகுவோட சேர்க்கையை பெற்று இருக்கிறது கூடுதல் விசேஷம். ஏன்னா வெளிநாட்டு யோகத்தை இந்த ஒரு காலகட்டம் மிக பிரமாதமாக கொடுக்கும். உங்கள் ராசி அதிபதியே உச்சமாயிட்டாரு. அப்போது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடம் உத்தியோகம் சார்ந்த பாவகம் இது. இங்கே உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அரசு உத்தியோகம் நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். நீண்ட காலமாக அரசு வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ஒரு சிலர் ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டீங்க ஆனால் போஸ்டிங் கிடைக்கல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு சார்ந்த அனுகூலங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பிரமாதமாக இருக்கும். 6ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி வெளிநாட்டு ஸ்தானமான 12ஆம் பாவகத்தை பார்க்கும் ஒரு காரணத்தினால நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கிறது நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். நீண்ட காலமாக வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டிலேயே ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னாலும் வேலை மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் நீங்கள் சொந்த ஊர்லேயே இருக்கீங்கன்னா கூட வெளிநாட்டு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். எப்படியும் வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கிறது நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்குங்க. சுக்கிரன் சுகபோக காரகன், அதே மாதிரி வாகனக்காரகன் சுக்கிர பகவான். அப்போது வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். அழகு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு லாபம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பொதுவாக 6ல் சுக்கிரன் முன்னேற்றத்திலையும் பொருளாதாரத்திலையும் தடங்கல்களை கொடுப்பாரு. ஆனால் உச்ச சுக்கிரன் அப்படிங்கிறதுனாலையும் அதே மாதிரி நீச்சபங்க ராஜயோகத்தோடு செயல்படுற ஒரு காரணத்தினாலையும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாமே அப்படியே தன வருமானம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்கும். வீடு கட்டுறதில் இதுவரைக்கும் தடங்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட திடீர்னு நீண்ட காலமாக கிடப்பில் வச்ச வீட்டு வேலைகளை திரும்பவும் இப்போது எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் இடம் வாங்குறதுக்கோ பூமி மனை வாங்குறதுக்கோ இல்லை வீடு வாங்குறதுக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது கடன் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுலபமாக கடன் கிடைக்கும். அதே மாதிரி இன்ப சுற்றுலா சிலர் செல்வீங்க. நீண்ட காலமாக இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய திட்டமிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியிடங்களுக்கு இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கலைத்துறைகளில் ஆர்வம் என்பது அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வெற்றி கிடைக்கும். சாஸ்திர ஞானம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி மந்திர தந்திரங்களில் சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்புகள் என்பது ஒரு சிலருக்கு கிடைக்கும். தெய்வீக நாட்டம், ஆன்மீக நாட்டம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். இந்த ஒரு மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கிறதுக்காக எந்தவித கவலையும் பட வேண்டாங்க. ஏன்னா அங்கே உச்சமடைஞ்ச காரணத்தினால உங்கள் ராசி அதிபதி உச்சமடைவது என்பது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய தொந்தரவுகளை கொடுக்கவே மாட்டார்.
ஒரு சிலருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் தொடர்பை நேரடியாக ஏற்படுத்துவார். மக்களுக்கு தொண்டு செய்யும் அமைப்புகளை ஒரு சிலருக்கு கொடுப்பார். ஒரு சிலர் இந்த ஒரு காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவீங்க. கட்சிக்காக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். நீண்ட காலமாக இருந்த நோய் தாக்கம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு விலகுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கும் இந்த கடன்களை அடைப்பதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையும். முழுசாக உங்கள் கடன்களை அடைக்க முடியலன்னா கூட ஒரு பெரியதொரு தொகையை செலுத்துவதற்கு உண்டான ஒரு வழிமுறைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்குங்க. வேலை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வேலையில் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். நீண்ட காலமாக நல்லது ஒரு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவதிப்படுறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லது ஒரு தூக்கம்ங்கிறது வரும். படுத்த உடனே தூக்கம் வரும். நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நோய்கள் விலகும். உங்கள் மனசில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்கும். எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தனவரவு தாராளமாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். உங்கள் லைஃப்பில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நல்லதொரு கம்பீரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சிலருக்கு தேடி வரும். ஏன்னா சுக்கரனோட ராகு சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால, அதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். இல்லைனா 8ஆம் இடத்த அதிபதியும் அதே சுக்கரன் தான். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு வழி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் அந்த 8ஆம் இடம் தான். 8ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வருங்க. உங்கள் சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணுவதற்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் முயற்சிகள் செய்வீங்க. பிஸ்னஸில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். புதிய பிரான்ச்சஸ் தொடங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாமே ஒரு சிலர் இந்த ஒரு காலகட்டத்தில் செய்வீங்க. வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். நீண்ட காலமாக விரைய செலவுகள் நிறைய இருந்ததுன்னா கூட இந்த ஒரு காலகட்டத்தில் சுப விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். நல்லதொரு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். நேர்மையாக இருப்பீங்க. இறை நம்பிக்கையினால் உங்களுக்கு மனசில் ஒரு புதியது தெம்பு இந்த ஒரு காலகட்டத்தில் பிறக்கும். அதே மாதிரி நீண்ட காலமாக நிலம் விற்பனையாகலை, ஒரு வீடு விற்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லதொரு விலைக்கு உங்கள் நிலம் விற்பனையாகும். புதிய இடமோ வீடோ வண்டி வாகனங்களோ வாங்குவதற்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் சிலருக்கு சாதகமாகும். உங்கள் இடத்தையோ வீட்டையோ விட்டாலுமே திரும்பவும் புதுசாக வேறொரு இடம் வாங்குவதற்கு உண்டான ஒரு அமைப்புகளை, அசையா சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கான அமைப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். ஒரு சில ஒரு காலகட்டத்தில் மனைவி பிள்ளைகளுக்காக ஆடை ஆபரணங்கள் வாங்கி தருவீங்க. ஒரு சிலர் அசையா சொத்து சேர்க்கைக்கான ஒரு விஷயங்களை மேற்கொள்வீங்க. இடம் வாங்குறதோ, பூமி மனை வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் சில பேர் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் புதிய காதல் மலரும். காதலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் காதல் திருமணம் கைக்கூடி வரும். வாகனக்காரகனும் அந்த சுக்கரன் தான். அவர் உச்சமாக இருக்கிறதுனால புதுசாக சிலர் வாகனம் வாங்குவீங்க. ஏற்கனவே நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சிலர் கார் வாங்குவீங்க. ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதுசான ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு அமைப்புகளை கொடுக்கும். ஆனாலுமே இந்த உச்ச சுக்கரனால் உங்களுக்கு சில தொந்தரவுகளும் இருக்குங்க. அது என்னென்னா 6ஆம் இடம் வலுக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். அதனால் கடன் காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். எவ்வளோ கேட்டாலும் கடன் கிடைக்கும். ஆனாலுமே உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி உங்களால் எவ்வளோ கடன் சுமக்க முடியுமோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடன் வாங்கிக்கிறது நல்லது. அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி கடன்காரனாக ஆகாதீங்க. ஏன்னா பின்னால் அந்த கடனை திரும்ப செலுத்துவதற்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது. கொஞ்சம் ஏற்கனவே குறிப்பாக சுகர் இருக்கிறவங்க, கண் சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ப்ராப்ளம், சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கிறவங்க இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி வேற இல்லையா சுக்கரன், அதனால் உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 8ஆம் இடத்துபதி 6ல் இருக்கிறதுனால வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் போகக்கூடாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. வீண் சண்டை சச்சரவுகள் ஒரு சில நேரங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பேச்சை நிதானத்தில் கடைபிடிப்பது, யாருக்கிட்டையுமே வீண் பிரச்சனைகள் பண்ணாமல் இருப்பது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் யாரையுமே பகச்சிக்காதீங்க. ஆனாலுமே 6, 8, 12ஆம் இடத்த அதிபதிகள் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. அந்த விதத்தில் 12ஆம் இடத்த அதிபதி உங்கள் ராசி அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கிறதும், அதே மாதிரி புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதும், அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதும், உங்கள் ராசி அதிபதி ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் எதிர்பாராத ஒரு தன வரவையும் உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க.
சுக்கிரனால் உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கும். தொந்தரவுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா சுக்கிரனுக்குரிய இந்த ஒரு பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள்